ஹலோ கைஸ், இந்த கடுமையான கோடை காலத்துக்கும் நாம் சாப்பிடக்கூடிய பழங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாதா? ஏன் இந்த கோடை காலத்தில் பழங்களை சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பழங்களை சாப்பிடாமல் இந்த கோடை காலத்தை நாம் கடந்து செல்ல முடியாதா? அப்படி என்ன தான் இருக்குது இந்த பழங்களில்? இந்த பழங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த பழங்கள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்னென்ன என்பதை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த பழங்களை நீங்கள் இந்த கோடை காலத்தில் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சூடு அதிகரித்து அம்மை நோய், தோல்வியாதி, கொப்பளம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அதோடு உடலில் நீர் இழப்பு ஏற்பட்டு உடல் சோர்வு, தலை சுற்றல் அண்டு சிறுநீரக பாதிப்புகள் முதற்கொண்டு வர ஆரம்பிக்குங்க. அதோடு உடலில் சூடு அதிகரிக்க மலச்சிக்கல் அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகக்கூடுங்க. அதனால் இந்த கோடை காலத்தில் தவறாமல், அதாவது நான் சொல்லக்கூடிய 10 பழங்களில் கட்டாயம் 2 பழங்களாவது நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோடை காலத்தை நீங்கள் எதிர்த்து வெற்றி நடை போட்டு செல்ல முடியும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 வராது தர்பூசணி. சிறந்த கோடைகால பழமான தர்பூசணியில் 92% தண்ணீர் தாங்க இருக்குது. மேலும் இது உடலை குளிர்விக்க ஏற்ற பழங்களில் நம்பர் 1 இருக்குங்க. தர்பூசணியில் உடலில் ஏற்படும் வீக்கம், அசௌகரியம் அண்டு வலியை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது. தர்பூசணியில் வைட்டமின் ஏ, பி, சி அண்டு இ மற்றும் அயன், கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் போன்ற வைட்டமின்களும் தாதுக்களும் அதிக அளவில் காணப்படுதுங்க. அதிகமாக வெயிலில் வேலை பார்க்குறவங்க, அதிகமாக வெயிலில் சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கிற டயத்தில் ஒரு தர்பூசணி பழமாவது எடுத்துக்கோங்க. நம்பர் 2 மேங்கோ. ஆரோக்கிய கலோரிகள் அதிகம் நிறைந்த மாம்பழத்தில் நார் சத்து, வைட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் காணப்படுதுங்க. அதனால தாங்க மாம்பழத்தை பழங்களின் ராஜா என்று அழைக்கிறார்கள். மாம்பழம் சாப்பிடுவதால் நாள்பட்ட நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. செல் பாதிப்பை தடுத்து இளமையான தோற்றத்தை தருகிறதுங்க இந்த மாம்பழம். ஸோ இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பித்தாச்சு. நீங்கள் டெய்லி ஒரு மாம்பழமாவது சாப்பிடுங்க, உடலுக்கு மிகவும் நல்லது. நம்பர் 3 கிர்னி பழம். பார்ப்பதற்கு தர்பூசணி போலவே இருந்தாலும் கிர்னி பழமும் சிறந்த கோடைகால பழமாகுங்க. இந்த பழத்தில் அதிக அளவு நீர் சத்து உள்ளதோடு வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் அண்டு மெக்னீசியம் ஆகியவையும் சேர்ந்தே காணப்படுகிறது. பல ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்த கிர்னி பழத்தை ஜூஸாகவோ அல்லது துண்டு துண்டாகவோ வெட்டி நீங்கள் இந்த வெயில் சமயத்தில் சாப்பிடலாம். நம்பர் 4 கிவி பழம். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை வரவழைப்பதற்கு கிவி பழம் உதவியாக இருக்குங்க. கோடை காலத்தில் அதிகமாக வியர்ப்பதால் நம் உடலில் உள்ள தாதுக்கள் வியர்வை வழியாக வெளியேறிவிடும். இதை ஈடுகட்ட கிவி பழம் ரொம்ப உதவி செய்கிறதுங்க. நம்பர் 5 பப்பாயா. பப்பாளி பழத்தில் உள்ள பப்பாயன் மற்றும் சைமோ பப்பாயன் என்ற நொதிகள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளிலிருந்து இந்த கோடை காலத்தில் நம்ம உடலை பாதுகாப்பதில் மிக சிறந்த பழம் இந்த பப்பாளிங்க. பப்பாளி கிடைக்கும் பொழுது அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு. நம்பர் 6 கோவா. கொய்யா பழத்தில் நீர் சத்து, நார் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் கரோட்டின் போன்ற சத்துக்கள் கொய்யா பழத்தில் காணப்படுதுங்க. மேலும் இவை இருமலை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதில் மிக சிறந்த ஒரு பழம் இந்த கொய்யா. நம்பர் 7 ஸ்ட்ராபெரி. கோடை காலத்திலிருந்து வரும் சரும பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கவும், கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும், உடலில் புற்றுநோய் செல்கள் வளர விடாமல் தடுக்கவும் செய்யக்கூடியவை இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள். நம்பர் 8 அத்திப்பழம். இயற்கையாக சர்க்கரை நிரம்பியுள்ள அத்திப்பழம் நமக்கு உடனடியாக ஆற்றலை தருவதில் மிக ஒரு சிறந்த பழமாகும். கோடை வெப்பத்தில் நம் உடலில் அடிக்கடி நீர் சத்து குறைந்து போவதை தடுத்து உடலுக்கு பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்தை தருகிறது இந்த அத்திப்பழம்.
நம்பர் 9 மாதுளை. நீர் சத்து நிறைந்த பழம் இந்த மாதுளை. உடலை டீஹைட்ரேட் ஆக விடாமல் எப்பொழுதும் ஹைட்ரேட்டாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து காணப்படுவதால் சோர்வை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. மேலும் இது இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தவும் செய்கிறது. வெயில் நேரத்தில் ஏற்படும் தோல் பிரச்சனைகளுக்கு ஏற்ற பழம் இந்த மாதுளை. இவற்றை காலை அல்லது மாலை சிற்றுண்டியாக சாப்பிடலாம். நம்பர் 10 திராட்சை. கோடைகால தாகத்தை தணித்து உடலை குளிர்விக்க சிறந்த பழம் இந்த திராட்சை. இவை வியர்வை மூலம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்கிறது. இவற்றில் இயற்கையாக சர்க்கரை அதிகம் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை கவனத்துடன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு? கோடை காலத்தில் நாம் தவறாமல் சாப்பிடக்கூடிய 10 பழங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.